10ஆம் தேதி உள்ள விஜய்க்கு அப்படி சொன்னாங்க. நாளைக்குள்ள விஜய் வந்துருச்சு, 118 வந்துருச்சு. இப்ப கூப்பிட்டு நாளைக்கு பண்ண வேண்டியதானே. இவர் கேரளா புறப்பட்டு போயிட்டார். விஜய் இழுத்தடிப்பாங்க வாய்ப்பு இருக்கு. என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அந்த டிடிவி தினகரன் கேஸ் என்ன ஆகும்? அந்த ஹார்ஸ் ரைடிங்க்கு அவரை இழுத்தாங்க, காமராஜன் ஒரு எம்எல்ஏ இழுத்தாங்கன்னு அது இப்போ ஒரு கேஸ் ஒண்ணு இருக்கு. அந்த கேஸ் தொடர்பா நான் விசாரிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்துட்டு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னாரு அப்படின்னா ஆளுநர், அதுவும் ஒரு பிரச்சனையாகும். வெயிட் பண்ணி பார்க்கணும். முக்கியமா நீங்க என்னன்னா, இந்த விஜய் தான் இன்னைக்கு மார்க்சியம் வேணும், மதச்சார்பற்ற கூட்டணி, காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆள் தான் பாசிசத்திற்கு எதிரான, பாஜகவிற்கு எதிரான தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசியலை கிண்டல் அடிச்சவன். அந்த முதலமைச்சர் கூட யார் இருந்தாங்க? விடுதலை சிறுத்தைகள் இருந்தது, 2 மார்க்சிய கட்சி இருந்தது, காங்கிரஸ் கட்சி இருந்தது. அப்புறம் அவங்ககிட்ட நீ வந்து ஒட்டுறன்னு அர்த்தம். புரியுதுங்களா நான் சொல்றது? அடிப்படையில ரொம்ப முரண்பாடு, ரொம்ப பெரிய முரண். அது அவனுக்கு முரணும் கிடையாது, ஒரு பொடலங்கையும் கிடையாது, சினிமாக்காரன். என்ன இருக்குது? இல்ல, இவர் நினைச்சா 118 ஏடிஎம் கேட்ட இருந்தோ, பிஜேபி கேட்டோ நடந்திருக்கும். ஆனா அவரு எனக்கு மத சார்பற்ற அணிதான் வேணும்னு நினைச்சிருக்காரு. இல்ல, தான் முதல்வர் ஆகணும் அப்படின்னம்னா தன்னை விட பலம் வாய்ந்தவனை சேர்த்துக்க மாட்டேன் யாரும். தன்னை விட பலம் வாய்ந்தவன் சும்மா இருப்பானா? தன்னை அடிச்சிருவான் கீழே. எடப்பாடி போனார்ல, முதல்வர் வரைக்கும் ஏற்பாடு பண்ணார்ல அவரு. யார் அந்த லைசன்ஸ் கொடுத்தது? அவர்கிட்ட இருக்கிறது மொத்தமே 53 பேர் தான். அவரு எப்படி முதல்வர் ஆக முடியும்? அப்ப டெல்லி சொல்லி தானே அவர் செஞ்சாரு, ஆளுநரை பார்த்தாரு. அப்ப என்ன அடிப்படையில் அவர் மூவ் பண்ணாரு? முதல்ல ஆதரவு தெரிவி, அப்புறம் கிராப், முதல்ல கட்டுப்பிடி, அப்புறம் கழுத்த நெறி. அதானே எல்லாம் மகாபாரதத்துல நடக்கிறது இங்க நடக்குது நாட்டுல.